உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த நிகழ்ச்சியில் சர்ச்சையில் சிக்கிய அனுர அரசாங்கத்தின் பெண் எம்பி. வடக்கு கிழக்கு குடியேற்றங்களுக்கு பின்னால் இஸ்ரேல். ரணிலின் மருத்துவ அறிக்கைகளில் சந்தேகம் வெளியிடும் திலீப பேரிஸ். இளைஞன் ஒருவனை கொடூரமாக கொலை செய்த பெண்கள். வைரஸ் பாதித்த குரங்குகள் தப்பியோட்டம், மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் உள்ள புகைப்படத்தில் காணப்படும் நபர்தான் அல்ல என்று தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டாச்சி தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரவி வரும் இந்த புகைப்படம் குறித்து தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் உள்ள புகைப்படங்கள் தொடர்பான திருமண விழாவில் தான் கலந்து கொள்ளவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் அந்த நிகழ்வுக்கு அழைக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். புகைப்படம் எந்த வகையிலும் திருத்தப்பட்டாலோ அல்லது கையாளப்பட்டாலோ சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கோட்டாச்சி எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்படும் இனப்பெரம்பலை மாற்றும் குடியேற்றங்கள் இஸ்ரேலின் யோசனையில் மேற்கொள்ளப்படுபவை என்று சிங்கள பத்தி எழுத்தாளரும் பேராசிரியருமான புன்சர அமரசிங்க தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் மேற்கொண்ட குடியேற்ற திட்டங்களை மையப்படுத்தியதாகவே இவை அமைந்துள்ளன என்பது அவரின் ஆய்வாக அமைந்துள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இலங்கையின் சிங்கள குடியேற்ற கொள்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. இதற்கு பின்னாலுள்ள இஸ்ரேலிய செல்வாக்கு இருப்பதாக அவர் ஆய்வு ஒன்றில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மகாபலி அபிவிருத்தி திட்டத்தினூடாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் குடியேறியவர்களின் கொள்கையின் பின்னால் இஸ்ரேலின் நிழல்கள் என்ற தலைப்பிலான அவரது நூலில் இந்த விடயங்கள் ஆராயப்பட்டுள்ளன. இலங்கையில் மேல்குடியேற்ற இலக்குகள் எமியார் என்ற இஸ்ரேலிய முகவரால் உருவாக்கப்பட்டன. ஜேஆர் ஜெயவர்த்தனவின் நிர்வாகத்துடன் இஸ்ரேலின் உறவுகளின் அடிப்படையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதாகவும் பேராசிரியர் புன்சராவின் ஆய்வு குறிப்பிட்டுள்ளது. பொது நிதியை பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்யத்திற்கு சென்றமை தொடர்பான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை நேற்று நீதிமன்றில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் தரப்பிற்கும் பிரதிவாதி தரப்பிற்கும் இடையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றில் இந்த விசாரணை இடம்பெற்றது. கைது செய்யப்பட்ட பின்னர் விக்ரமசிங்கவிற்கு தமனி அடைப்பு ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் வழங்கிய அறிக்கை இவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்று பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப் பீரிஸ் கேள்வி எழுப்பினார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியின் தடுப்பு காவலில் இருந்தபோது அவரது நடத்தையும் அவர் விமர்சித்துள்ளார். பொதுவாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நோயாளிகள் பொது அறைக்கு மாற்றப்படுவார்கள். எனினும் இந்த சந்தேக நபர் மறுநாளே மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் என்று அவர் குறிப்பிட்டார். அத்தோடு ரணில் விக்ரமசிங்கே சிரித்துக் கொண்டே மருத்துவர்களுடன் செல்வி எடுத்துக்கொண்டார் என்றும் திலீப பீரிஸ் கூறினார். சந்தேக நபர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் இருக்கும்போது போரிஸ் ஜோன்சனின் புத்தகங்களை வாசித்தமை தொடர்பிலும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது. ரணில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் பல்வேறு நபர்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே ஒரு சாதாரண சந்தேக நபர் அல்ல என குறிப்பிட்ட மன்றாடிய நாயகம் அவர் 36 மணி நேரத்திற்குள் 16 மில்லியன் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய நபர் என்று திலீப பீரிஸ் கூறியமை சுட்டிக்காட்டத்தக்கது. மொனராகலை பிரதேசத்தில் காதலனை தாக்கி வலுக்கட்டாயமாக விஷம் கொடுத்ததாக கூறப்படும் காதலியும் அவரது 2 சகோதரிகள் மற்றும் உறவினர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 29, 32 மற்றும் 36 வயதுடைய 3 பெண்களும் 25 வயதுடைய ஒரு ஆணும் கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக ஒருவர் விஷம் குடித்து மொனராகலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை தொடங்கினர். பிரேத பரிசோதனையின் போது அது திட்டமிட்ட கொலை என்று தெரியவந்ததாகவும் வலுக்கட்டாயமாக விஷம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. அமெரிக்காவில் மிசிசிப்பி நெடுஞ்சாலையில் நடந்த விபத்தில் கோவிட்-19 போன்ற வைரஸ்களால் பாதிக்கப்பட்டிருந்த குரங்குகள் தப்பி ஓடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் மிசிசிப்பி நெடுஞ்சாலையில் லூசியானாவில் உள்ள நியூ ஆர்லியன்ஸ் துலன் பல்கலைக்கழகத்தில் இருந்த ஆய்வக குரங்குகளை ஏற்றிச் சென்ற ட்ரக் கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த குரங்குகள் ஹைபடிஸ் மற்றும் கோவிட்-19 போன்ற பல வைரஸ்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என்பதால் இவை பொதுமக்களுக்கு சுகாதார அபாயத்தை ஏற்படுத்தலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். செரிப் துறையின் சமூக ஊடக பதிவில் இந்த குரங்குகள் சுமார் 40 பவுண்டுகள், சுமார் 18 கிலோ எடை கொண்டவை.
இவை மனிதர்களுக்கு எதிராக ஆக்ரோஷமானவை என்பதால் இவற்றை கையாள தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் தேவைப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகாரிகள் தப்பியோடிய இந்த குரங்குகளை மக்கள் யாரும் நெருங்க வேண்டாம் என்றும் அவற்றை எங்கு கண்டாலும் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். போலீஸ் அதிகாரிகள் தப்பியோடிய குரங்குகளில் ஒன்றை தவிர மற்ற அனைத்தையும் செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் அழித்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தற்போது வரை தப்பியோடியுள்ள ஒரு குரங்கை கண்டுபிடிக்கும் பணி தொடர்கிறது என்று செரிப்துறை மேலும் கூறியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்த நிகழ்ச்சியில் சர்ச்சையில் சிக்கிய அனுர அரசாங்கத்தின் பெண் MP. வடக்கு கிழக்கு குடியேற்றங்களுக்கு பின்னால் இஸ்ரேல். ரணிலின் மருத்துவ அறிக்கைகளில் சந்தேகம் வெளியிடும் திலீப பேரிஸ். இளைஞன் ஒருவனை கொடூரமாக கொலை செய்த பெண்கள். வைரஸ் பாதித்த குரங்குகள் தப்பியோட்டம், மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.